என்ன பட்டு எப்படி இருக்கு? ஏன் உதட்டுக்கு மட்டும் எதுவும் தெரியல. குள்ளக்கண்ட மீன், குள்ளக்கண்ட மீன், நெத்திலி மீன், ஜிலேபி கண்ட குஞ்சி, எந்த மீன் குஸ்மா, எந்த மீன் குஸ்மா மீன் கிடைச்சாலும் இது மாதிரி 65 போட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன பண்றேன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் கிரேத்ரி ரோஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 65 போட போகிறேன். நல்லா செம்மையாக காரசாரமாக முதல் டைமாக ஃபிஷ்ஷில் போயிட்டு 65யா அப்படின்னு நினைக்காதீங்க. 65 போடுற மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு. நிறைய பேர் வந்து நெத்திலியில் அப்புறம் குட்டி குட்டி மீன்லலாம் 65 போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து 65 போட போகிறேன். இங்கே பாருங்கள், குஞ்சி குட்டி குஸ்மா மீன். இது வந்து ஐயோ மறந்துட்டேன். இந்த மீன் பேர் வந்து குள்ளக்கண்ட மீனா, குட்டி குஸ்மா. என் ஸ்டைலில் குட்டி குஸ்மான்னு பேர் வச்சிட்டேன். இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஏரியில் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்பா, ஆஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து குழம்புலலாம் வச்சா, குழம்புலும் வச்சு சாப்பிடுவோம். அது கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் 65 போட்டு நான் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை. அதனால் நான் 65 போட்டு சாப்பிட போகிறேன். சரி, 65 போடலாமா? இது ஒரு 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சிடலாம். இவரை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்படியே தான் இருக்கும், ஆனால் முள் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. முள்ளு இருந்தா அப்படியே மென்னு முழுங்க வேண்டியதான். அந்த அளவுக்கு செய்யணும். ஒரு அளவுக்கு கிறிஸ்பியா இருந்தா அப்படியே சூப்பரா அப்படியே மென்னு ஒரு மொறுன்னு சாப்பிடலாம். இதுல என்னென்ன ஆட் பண்ண தெரியுமா? சொன்னா தானே தெரியும். மணக்காடு இருந்தா போதும். எல்லாமே வறுவலுக்கு, எல்லா வறுவலுக்கும் இது ஒன்று இருந்தாலே போதும், சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒன்று போட்டேன். அதுக்கப்புறமேட்டா சில்லி பவுட்ரு அது போட்டேன். அதுக்கப்புறமேட்டா உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இந்த 3 தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. நீங்கள் வந்து கார்ன் இருந்தால் கார்ன் பவுடர் போட்டுக்கோங்க, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க, இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான் அது. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் போடலை, ஏன்னா பட்டு வந்து அப்போ இல்லை, வெளியில் கிளம்பி போயிட்டாங்களா. ஸோ அதனால் நானே போட்டு நானே வந்து பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். வந்து எண்ணெய் வச்சுக்குள்ளதான் பட்டு வந்து வீடியோ எனக்கு எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. போடலாமா? சூடாயிடுச்சு. எப்பவுமே சிம்மில் வச்சுட்டு தான் போடணும், இல்லைன்னா கறியிடும். போடு எல்லாத்தையுமே வா சிம்மில் வச்சுட்டேன். என்ன ரெடி போட்டுட்டு போடு. இல்ல பயமா இருக்கு. மீன்ல இது வரைக்கும் 65 போட்டது இல்லையா? போடு, ஒண்ணு வருது. எங்க இங்க வெடிச்சிருமோ பயமா இருக்கு. வாசனையே அப்படி கமன்னு வருது. எது நீ போட்டுக்கிற? என்னைக்கு போட்ட? நம்ம கடை சரி பத்தி எனக்கு போட்டியா? நான் சாப்பிட்டேன். பொய் சொல்றேம்மா. தெரியலையா? என்னமோ சொன்னியே ஃபோன் பேசும்போது, என்ன சொன்ன? வளர்த்ததெல்லாம் எப்படிமா மறப்பாங்க? அப்புறம் மீன் 65 போடுறான்னு சொல்றேன். மெலிசா கோலம் மீன், அது குழந்தை குட்டி மாரி இருக்குதான். நான் வாங்கி போட்டு மறந்துட்டான்னு சொல்றேன். அப்புறம் இப்படி சொல்றேன். அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துமே இருக்கு. முடிங்க அவங்க பேசுறாரு மீன். நல்லா இருக்குண்ணா. எங்க ஒன்று தான் கொடுத்தா குடிங்கினாவ. இப்போ எடுத்தாரு அம்மாக்கு. எனக்காண்ணா என்னங்கம்மா
அம்மாவுக்கு கட்டு. அம்மாவுக்கு எவ்வளோ பேர் தந்த எப்பா? அம்மாவுக்கு தந்துக்கிறது பேர் எப்பா? எடுக்கல சும்மா மாடல வேவுக்குள்ளே உன்னோட எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பாக்குறோம். தீர வாசனை வருது இல்லம்மா? ஆமாம்மா, அப்பதான் கடிச்சு சாப்பிடலாம். என்னம்மா நீங்களே சாப்பிடுங்க. உனக்கு வேணாமா? எனக்கு வேணாம். ஏன்? போதும். என்ன போதா? டெஸ்ட் பார்த்துட்டு போதும். வேணான்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் பங்க. சரி, எடுத்தாங்க. உங்க மனசு கொண்டாம சாப்பிட்றேன் வாங்க. யார் யாருக்கெல்லாம் வேணாமோ என்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம எப்படி பார்த்தாலும் சாப்பிடுமா. கீழே வையின்ட்டான். கீழே வை. இல்ல அது பூரா பண்ணாலும் நல்லா இருக்கு. குழம்புல போட்டு விவசாயி சூப்பரா இருக்குது. அம்மா கூட எனக்கு அம்மா லெமன் போட்டதுக்கு அப்புறம் உப்பு தெரியலம்மா. சாப்பிடலாம். என்ன கிரி மாதிரியே ஒரு மீன் இருக்குது. கல்லி ஆறா பிடிச்சா சொல்லுவான். இந்த மாதிரி ஏரியில் இல்லை ஆற்றுல மீன் குட்டி மீன்லாம் கிடைச்சாக்கா 65 போட்டு சாப்பிடுங்க. அப்படியே மொறுன்னு முள்ளுலாம் வாயில் கிடைக்கவே இல்லை. அப்படியே மொறுன்னு சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. இங்கே வச்சுட்டு போப்பட்ட இந்தாம்மா எடுத்துக்குமா. சாப்பிடுமா. பட் லெமன் போடப்போ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நான் வக்சன் கொடுக்கணுமா? இன்னும் இருக்கா? ரெண்டாவது இது இன்னும் ஒரு ஈடு இருக்கு. கலர்ஃபுல்லா மொறு டேஸ்டா இருக்கு. இதுக்கு மேல வந்து பட்டுக்கு பிடிக்காது. நானே தான் சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் எந்த மூலையில எந்த ஏரியில கிடைச்சாலும் நாங்க விட மாட்டோம். நீங்களும் விடாதீங்க. இது மட்டும் இல்ல, நெத்திலி இருக்குல்ல, அதுவும் சேம் சைஸ் தான் இருக்கும், சின்னதா. அது கூட நம்ம வாங்கிட்டு வந்து இது மாதிரி 65 பண்ணி சாப்பிடலாம். நான் வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீன் எடுத்து அந்த குழம்புல வந்து அந்த மீன் சாப்பிடவே முடியல. முள்ளா இருக்கு பாக்குறதுக்கு, குட்டி ஆனா முள்ளுலாம் இருக்கு. நாங்க அதை அவ்வளவு சாப்பிடல. பட் இப்ப ஃபீல் பண்றோம் இதே மாதிரி 65 போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கலாமோ. அந்த அளவுக்கு 65 அளவுக்கு குழம்பு வச்சு வருத்தப்படலாம். முள்ளு சப்பாத்தியாட்டம் இருக்கு. என்ன பட்டு எப்படி இருக்கு? ஏன் வந்துட்டுக்கு மட்டும் எதுவும் தெரியல. ஐயோ. ஓகே, ஃபைனலா போட்டு வந்தாச்சு மீன் 65. இதுல வந்து லெமன் புழிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க லெமன் இருந்தா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். பட்டி இதுல லெமன் புழிஞ்சிட்டியா? செம்மையா இருக்கு பாரு. பகோடா மாதிரி செம்ம டேஸ்ட். ஆமா. என்னது? குள்ளக்கண்ட மீன். குள்ளக்கண்ட மீன், நெத்திலி மீன், ஜிலேபி கண்ட குஞ்சி. எந்த மீன் குஸ்மா மீன் கிடைச்சாலும் இது மாதிரி 65 போட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன பண்ற?
நல்லா இருக்கு, சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில். நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பட் முள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கொடுங்க. பெரிய குழந்தையா இருந்தால் கொடுங்க. என்ன மாதிரி குழந்தையா இருந்தா கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பை. எனக்கு தான் ஊட்டி விடுறியா?